ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கெவுரு மாவு கறி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 2 கிளாஸ் தண்ணி சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு போல் எடுத்துக்குவோம். இந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் ராகி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது ஒரு மாதிரி கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு களி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் சில பேருக்கு களி செய்ய வர மாட்டேங்குது. பட் நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ராகி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி, போனுக்கு ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதை பண்ண போகிறோம். நம்ம தண்ணி கொதிச்சு பார்க்கலாம். தண்ணி நல்லா சூடாச்சு. நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை ஊற்றி கைவிடாமல் கிளறணும். இந்த ஸ்டேஜில் சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொதிச்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மாவு போட்டுக்கலாம். இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். 1 கிளாஸ் மாவு எடுத்துக்கிறேன் நான். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தட்டு மூடி வேக வைப்போம். களி 5 நிமிஷம் வெந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா கீழே இறக்கிப்போம். கொஞ்சம் தண்ணி எடுத்து செப்பரேட்டாக வச்சுப்போம். இது ஒரு மத்து எடுத்து குத்தி விட்டு நல்லா கிளறுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பத்தலைன்னா நம்ம எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது கட்டு இருந்தால் எப்பவும் ஒடிஞ்சிடும். இது நம்ம ஒன்றுமே சேர்க்கல. ஆயில் சேர்க்கல, நெய் சேர்க்கல. ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருக்குது. இது கொஞ்ச நேரம் வேக விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு மூடி என்னடா இது கிளி சத்தம்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் இருக்கிற லவ் பேர்ட்ஸு கத்தினே இருக்கும். அது பாருங்கள்.
தான் கத்துது. ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ களி வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஒரு தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டால் கையில் ஒட்டாமல் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கரெக்டாக வந்துக்குது. சாஃப்டான களி ரெடி. இது கூட சிக்கன் குழம்பு கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். களி செய்து பார்த்தீங்கல்ல, அவ்வளோதான் ஈஸி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.